வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்கும். சில பேருக்கு லைஃப்ல எல்லாமே இருக்கும், உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கும், படிப்பு இருக்கும், வேலை இருக்கும், பணமும் நல்லா இருக்கும். ஆனாலுமே ரொம்ப சோகமா இருக்க மாதிரி, சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி உணர்வாங்க. ஸோ அப்போ எங்க உடம்புல பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகும் போதோ இல்லை ஹாப்பி ஹார்மோன்ஸ் கம்மியாகும் போதோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும். இன்னொன்று, நம்ம சரியான ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டீஸை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம், நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம். ஸோ மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல செக்ரேட் ஆக தான் போகுது. சேம் டைம் பிடிச்சதெல்லாம் பண்றதுனால ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆனாலுமே அது சரியான ஆக்டிவிட்டீஸ்ல செக்ரேட் ஆகல அப்படின்னா அதோட சைட் எஃபெக்டா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் கூடவே சேர்த்து கொண்டு வரும். ஸோ அப்போ நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல செக்ரேட் ஆகணும், ஆனா அது நல்ல கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நல்ல முறையில நம்ம ஹெல்த்தை பாதிக்காத வகையில அந்த ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அதுக்கு அந்த பர்டிகுலர் ஹாப்பி ஹார்மோன் பத்தி நமக்கு தெரியணும். ஸோ அதை விளக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோஸ் தான் நம்ம இப்போ கண்டினியூஸா பார்க்க போறோம். ஸோ 4 ஹாப்பி ஹார்மோன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹாப்பி ஹார்மோன் இன்னைக்கு டோபமைன். டோபமைனை நம்ம ரிவார்டு கெமிக்கல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் பண்ணி, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி உங்களுக்கு நீங்களே ரிவார்டு கொடுத்துக்கிற மாதிரி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டோபமைன் செக்ரேட் ஆகும். அதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஜங்க் ஃபுட்டை சாப்பிடலாம், ஒரு ஆல்கஹால் குடிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் போகலாம். அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு நான் ரிவார்டாக கொடுத்துக்கிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்குது அப்படின்னு நம்ம எதை வேணா பண்ணாமல் நல்ல விதமாக ஒரு 4 ஆக்டிவிட்டியை நம்ம செலக்ட் பண்ணி பண்ணும்போது தான் டோபமைனும் செக்ரேட் ஆகும், சேம் டைம் நம்ம ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி எல்லா ஹாப்பி ஹார்மோனுக்கும் 4 நல்ல விதமான ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டியை நம்ம ஃபில்டர் பண்றோம். அந்த வகையில டோபமைனுக்கு நம்ம ஃபில்டர் பண்ற 4 ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஃபுட்டு. நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், சில பேர் 2 வேளை சாப்பிடுவாங்க, சில பேர் 4 வேளை கூட சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸோட சேர்த்து சொல்றேன். ஸோ அப்போ நீங்க எப்பெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் ஒரு திருப்தி கிடைக்குது இல்லையா? முக்கியமா நம்ம டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போ எப்பெல்லாம் நீங்க உணவு சாப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு டோபமைன் செக்ரேட் ஆகும். என்னதான் ஹெல்தியா இருந்தாலும் டேஸ்டா இல்லை அந்த ஃபுட்டு அப்படின்னா ஒரு மாதிரி மனக்கசப்போட சாப்பிட்றோம், வேண்டா வெறுப்பா சாப்பிட்றோம். அப்ப டோபமைன் செக்ரேட் ஆகிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு ஹெல்தியான ஃபுட்டா இல்ல அன்ஹெல்தியான ஃபுட்டா, உடம்புக்கு நல்லதா இல்ல உடம்ப கெடுக்கிற விஷயமாங்கிறது ஹாப்பி ஹார்மோன் செக்ரேஷனுக்கு தேவையில்லை. நீங்க எக்ஸைட் ஆகி ஹாப்பி ஆகி சாப்பிட்றத ஃபீலிங்கை மட்டும் தான் அது ஃபில்டர் பண்ணும். இப்ப நீங்க ஒரு ஜங்க் ஃபுட்டை, ஒரு ஃப்ரைடு ஃபுட்டை, எண்ணெயில பொரிச்சதை நீங்க ஆசையா விரும்பி சாப்பிட்டாலும் டோபமைன் செக்ரேட் ஆயிடும். சேம் டைம் ஒரு ஹெல்தி ஃபுட்டை நீங்க ஆசையா சாப்பிட்டாலும் ஹாப்பி ஹார்மோன் டோபமைன் செக்ரேட் ஆயிடும். ஸோ இப்ப இங்க நம்மளோட கடமை என்னன்னா, ஹெல்தி ஃபுட்டை டேஸ்டா சமைச்சு சாப்பிடும் போது அந்த டோபமைனை நம்ம செக்ரேட் பண்ணிக்கிறது தான் நல்ல வழி. இது சாப்பிடும் போதெல்லாம், சிப்ஸ் சாப்பிடும் போது, ஜங்க் ஃபுட் சாப்பிடும் போது, பீஸா சாப்பிடும் போது, சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு டோபமைன் செக்ரேட் ஆகுது, என்னோட ஹாப்பி ஹார்மோன் திங்குது, அதனால நான் இதெல்லாம் சாப்பிடுறேன் அப்படிங்கும் போது இதெல்லாம் சாப்பிடும் போது டோபமைன் செக்ரேட் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் வயிறு கெட்டு போறதோ, அதனால கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரதோ, அதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ ஹாப்பி ஹார்மோனை மட்டும் நான் செக்ரேட் பண்ணிக்கிறேன், அதனால வர சைட் எஃபெக்ட்ஸை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ இங்கே நம்மளோட கடமை என்னன்னா, ஹெல்தியான ஃபுட்டை டேஸ்டா சமைச்சு சாப்பிட்றது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டி, குட்டி குட்டியா நீங்க லைஃப்ல கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. குட்டி குட்டியான கோல்ஸ். இந்த வீக்ல இதை முடிச்சிடுவேன், இந்த ப்ரொமோஷனுக்கு நான் இந்த கோர்ஸை படிச்சிடுவேன், வரப்போற எக்ஸாமுக்கு நான் இவ்வளவு % எடுக்கிறதுக்கு நான் டார்கெட் பண்றேன். அந்த மாதிரி நீங்க எதுவா வேணா இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கும் வேற வேற கோல் இருக்கும் இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வேற கோல் இருக்கும், வயசானவங்களுக்கு கூட ஒரு கோல் இருக்கும். உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கு, நீங்க சாப்பாட்டை சரி பண்ணுங்க, வாக்கிங் போங்க டாக்டர் சொல்றாங்கன்னா அதை ப்ரீ டயபெட்டிக் லெவல்ல இருந்து HbA1c குறைச்சு மாத்திரை தேவைப்படாத அளவுக்கு நீங்க திருப்பியும் பேக் டு நார்மல் கொண்டு வரது உங்களோட கோலா இருக்கலாம். ஸோ எல்லா வயசுலயும் எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும், குட்டி குட்டியா கோல்ஸ் இருக்கும்.
கரியர் கோல்ஸ் தான் கோல்ஸ்ன்னு இல்லை. ஸோ நீங்க குட்டி குட்டியா கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், இதை நான் அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் நீங்க அந்த கோலை ரீச் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க குட்டி குட்டியா கோல் செட் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது இல்லையா, அது வந்து இன்ஸ்டன்டா உங்க டோபமைனை செக்ரேட் பண்ணும். ஸோ நீங்க வந்து பெருசா சாதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா நீங்க லைஃப்ல எப்பயுமே குட்டி குட்டியா கோல்ஸ் வச்சு அதை அச்சீவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணணும். நீங்க கோல்ஸை செட் பண்ணாலே உங்களுக்கு டோபமைன் செக்ரேட் ஆயிடும். கோல்ஸை நீங்க ரீச் பண்ணும்போது வேற ஹாப்பி ஹார்மோன், அதை பத்தி நம்ம லேட்டரா பார்ப்போம். பட் நீங்க கோல் செட் பண்றதே உங்க டோபமைனை செக்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பயுமே கோல் செட் பண்ணிக்கிட்டே இருங்க. மூணாவது ஆக்டிவிட்டி வந்து டாஸ்கை கம்ப்ளீட் பண்றது. இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து டெய்லி டாஸ்க் இருக்கும், வீக்லி டாஸ்க் இருக்கும், மந்த்லி டாஸ்க் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் டாஸ்க் இருக்குன்னு இல்லை. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே இன்னைக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் இருக்கும். இன்னைக்கு இதை கிளீன் பண்ணிடணும், இன்னைக்கு இதெல்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ணிடணும், இன்னைக்கு இந்த மெனுலாம் சமைச்சு வச்சிடணும், இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நைட்டுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிக்கணும். காலையில இருந்து நைட்டுக்குள்ள என்னென்ன வேலைகளை முடிக்கணும்னு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் டாஸ்க் லிஸ்ட் இருக்கு, ஸ்கூல் போற கிட்ஸ்க்கும் டாஸ்க் லிஸ்ட் இருக்கு, ஆஃபீஸ் போறவங்களுக்கு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தினசரி வாழ்க்கையில காலையில இருந்து நைட்டுக்குள்ள இதையெல்லாம் நான் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் லிஸ்ட் இருக்கு. அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, எதையும் மிச்சம் வைக்காம, டைம் வேஸ்ட் பண்ணாம, மிச்சம் வைக்காம நீங்க அந்த நாளுக்குள்ள, அன்னைக்கு நைட்டுக்குள்ள அன்னைக்கு என்ன பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணிருந்தீங்களோ அதை நீங்க ஒண்ணு விடாம செஞ்சு முடிச்சிருந்தீங்கன்னா, அந்த டே முடியும் போது ஒரு திருப்தி வரும். இன்னைக்கு என்னெல்லாம் நான் பிளான் பண்ணியிருந்தனோ எதையும் மிச்சம் வைக்காம, நாளைக்கு தள்ளி போடாம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டேன்னு அந்த திருப்தி உங்களுக்கு டோபமைனை செக்ரேட் பண்ணும். ஸோ எவ்ரிடே நீங்க என்ன டாஸ்க் ஃபிக்ஸ் பண்றீங்களோ, எவ்ரிடே உங்களோட வேலை என்னவோ, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த வயசுல இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு தினசரி வாழ்க்கையில ஒரு கடமை வேலையெல்லாம் இருக்கும். அதை வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாம அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சுட்டீங்கன்னா, அன்னைக்கு நைட் நீங்க தூங்க போகும்போது ஒரு திருப்தியான மனநிலை வரும்ல, அது உங்களோட டோபமைனை செக்ரேட் பண்ணும். ஸோ இது எவ்ரிடே உங்களுக்கு இந்த ஃபீல் கிடைக்கும். ஃபோர்த் வந்து செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மேக்கப் போட்டுக்கிறதா இருக்கலாம், கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா சடப்பினி பார்த்துக்கிறதா இருக்கலாம், பார்லர் போறதா இருக்கலாம், பெடிக்யூர் பண்ணதா இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் போறது, ஏதாவது நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, உங்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி நீங்க யோகா பண்ணலாம், பாட்டு கத்துக்கலாம், உங்களுக்காக ஒரு 1 மணி நேரம் ஒதுக்குறீங்க, இல்ல வீக்கெண்ட்ல நீங்க ஒரு பார்லர் போறீங்க, இல்ல ஒரு வீட்லயே கூட ஒரு ஃபேஸ் பேக் போட்டுக்கிறீங்க. ஸோ என்ன நான் கவனிச்சுக்கிறேன், எனக்காக நேரம் செலவு பண்றேன் அப்படிங்கிற ஃபீல் இந்த செல்ஃப் கேர் பண்ணும்போது, உங்களை நீங்களே ரொம்ப கேர் பண்ணும்போது கண்டிப்பா எல்லா ஆக்டிவிட்டிலையும் டோபமைன் செக்ரேட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இந்த 4 ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டு வந்து எவ்ரிடே நடக்குது, 3 வேலையும் நடக்குது. ஸோ அப்ப ஃபுட்டு தான் பிரதானமா வருது இங்க. செகண்ட் வந்து ஃபிக்ஸிங் எ கோல். நம்ம எவ்ரிடே கோல் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது நம்மளுக்கு நீட் வரும்போது அது ஒரு கோலா ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ பீரியாடிக்கலா தான் நீங்க கோல் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, எவ்ரிடே கோல் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்ப அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து அப்பப்பதான் நடக்கும், டெய்லி நடக்காது. தேர்ட் வந்து கம்ப்ளீட்டிங் எ டாஸ்க், அது டெய்லியும் நடக்கும். அன்னைக்கு வேலையை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட் ஒரு திருப்தி வருது இல்லையா, அது நீங்க எவ்ரிடே ஃபினிஷ் பண்ணி நீங்க டோபமைனை செக்ரேட் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் வந்து செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ். நீங்க எவ்ரிடே இதுவும் பண்ணணும், எவ்ரிடே பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸ்லயாவது செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் நிறைய பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் 4மே வந்து வேற வேற பீரியட்ல வருது. ஃபுட்டு நீங்க டெய்லி பண்ணிக்க முடியும், கோல்ஸ் நீங்க அப்பப்பதான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், டெய்லி பண்ண முடியாது. கம்ப்ளீட்டட் டாஸ்க் டெய்லி பண்ண முடியும், செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி பண்ண முடியாட்டி கூட வீக்கெண்ட்ஸ்ல பண்ண முடியும். அப்ப இந்த 4த்துல எவ்ரிடே 3 வேளை 4 வேளை உங்களுக்கு டோபமைன் செக்ரேட் பண்ற ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஃபுட்டு. அப்போ அதுல நம்ம கவனமா இருக்கணும். ஸோ ஃபுட்டு தான் நம்மளோட டோபமைன் செக்ரேஷன்ல வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம பாடிக்கு இது பண்ணதுங்கிறதுனால நீங்க பிடிச்சதெல்லாம் என்ன வேணா சாப்பிடாம ஹெல்தி ஃபுட்டை டேஸ்டா சமைச்சு சாப்பிட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோபமைன் செக்ரேஷன்ல ஃபுட்டு தான் மேஜர் பாயிண்ட். நான் ஏன் திருப்பி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஹேபிட்டை நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை டெய்லி சிப்ஸ் சாப்பிடுவேன், இல்லை டெய்லி சாக்லேட் சாப்பிடுவேன், இல்லாட்டி எனக்கு போண்டா ரொம்ப பிடிக்கும், பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும், இல்லாட்டி நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ற ஆளா இருக்கலாம். டாக்டர் வந்து நீங்க இனிமே ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லாட்டி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு, நீங்க இனிமே எண்ணெயில போட்ட ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது, சுகர் இருக்கு, அதனால நீங்க ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் அதை நீங்க கட் பண்ண வேண்டியிருக்கும் ஹெல்த்துக்காக.
டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை விடுறதா இருக்கட்டும், சுகரை விடுறதா இருக்கட்டும், ஃப்ரைட் ஐட்டம்ஸை விடுறதா இருக்கட்டும், அப்போ அங்க ஒரு கட்டாயம் வருது, இனிமே நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க முடிவு எடுக்கிறீங்க, என்னோட நல்லதுக்கு தான் வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, ஸோ இனிமே நாளையில இருந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், நாளையில இருந்து நான் சுகர் சாப்பிட மாட்டேன், இல்ல நாளையில இருந்து நான் எண்ணெயில பொரிச்சு சாப்பிட மாட்டேன்னு நீங்க மனசார முடிவு பண்றீங்க. யாருக்கும் பொய் சத்தியம் பண்ணல, நீங்க மனசாரதான் முடிவு பண்றீங்க. ஆனா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், குடிக்கணும்னு தோணும். ஏன் தோணுது? நீங்க தான் முத நாள் தீர்க்கமா முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, இனிமே நான் இதெல்லாம் தொட மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அப்ப இருந்த உறுதி அடுத்த நாள் கொஞ்சம் உடையும், அடுத்த நாள் இன்னமும் உடையும். ஒரு 3வது நாள்லாம் பார்த்தா யாருக்கும் தெரியாம ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுறலாமா, யாருக்கும் தெரியாம போய் குடிச்சிட்டு வந்துடலாமா அப்படிலாம் தோன்றதுக்கு காரணம், நீங்க உங்களோட வாழ்க்கையில பல வருஷமா இந்த ஃபுட்டை ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்டு உங்க டோபமைனை செக்ரேட் பண்ணி உங்க சிஸ்டம்க்கு பழக்காம அன்ஹெல்தி ஃபுட்டையும் ஆல்கஹாலையும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கீங்க அப்படின்னா, அதை சாப்பிட்டாதான் இல்ல ட்ரிங்க்ஸ் குடிச்சாதான் டோபமைன் செக்ரேட் ஆகுங்கிறது உங்க சிஸ்டம்க்கு பழகிடுக்கும். சோ நீங்க முடிவு பண்ணாலும் ஒரு நாள்ல இனிமே நான் தொட மாட்டேன், இனிமே சாப்பிட மாட்டேன், நீங்க சத்தியம் பண்ணி முடிவு பண்ணாலும் சிஸ்டம்க்கு அதை சாப்பிட்டாதான் டோபமைன் செக்ரேட் ஆகி பழகினதுனால நீங்க உறுதியா இருந்தா கூட சிஸ்டம் உங்களை புஷ் பண்ணும். அதை குடிச்சப்போ இல்லாட்டி அதை சாப்பிட்டப்போ டோபமைன் செக்ரேட் ஆச்சு இல்ல, இப்ப டோபமைனுக்கு ஸ்கேர்சிட்டி வருது, பஞ்சம் இருக்கு, சோ நீ திருப்பியும் அதை சாப்பிடு, திருப்பியும் அதை குடி அப்படின்னு உங்களை பாடி புஷ் பண்ணும். அதனாலதான் நம்ம கண்ட்ரோலை இழந்து அந்த ஐட்டத்தையோ இல்ல ஆல்கஹாலையோ திருப்பி போய் குடிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ நீங்க சிஸ்டம் மத்த ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டி, அதாவது டோபமைனை செக்ரேட் பண்றதுக்கு வேற என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா பண்ணி அந்த டோபமைனுக்கு பஞ்சம் வராம நீங்க பண்ணணும். ஒரு கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஹெல்தி ஃபுட்டை சாப்பிடுறது, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஒரு திருப்தி அடையிறது, செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி வேற என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணா உங்களுக்கு டோபமைன் செக்ரேட் ஆகுமோ அதுல எல்லாத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி டோபமைனுக்கு பஞ்சம் வராம பாத்துக்கணும். திருப்பியும் நீங்க எதை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்களோ அதை பண்ண சொல்லி பாடி உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு கிரேவிங் வருது, நீங்க முடிவு பண்ணாலும் திருப்பி திருப்பி நீங்க அதுல ஃபெயில் ஆகுறீங்க, நீங்க சத்தியம் பண்ணாலும் திருப்பி திருப்பி அதுல நீங்க ஃபெயில் ஆகுறீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டியது, நீங்க மத்த ஹாப்பி ஹார்மோன் டோபமைனோட மத்த ஆக்டிவிட்டிஸ என்னெல்லாம் பண்ணா செக்ரேட் ஆகுமோ அதெல்லாம் பண்ணி டோபமைனுக்கு பஞ்சம் வராம பாத்துக்கோங்க. அப்ப நீங்க விடணும்னு நினைச்ச விஷயங்களை கண்டிப்பா விட முடியும். ஸோ ஹாப்பி ஹார்மோன் என்ன வேணா பண்ணி செக்ரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்க கூடாது. ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாம என்னெல்லாம் பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். ஸோ டோபமைன் நம்ம பார்க்க போற 4 ஹாப்பி ஹார்மோன்ல முதல்ல பார்க்குற ஹாப்பி ஹார்மோன். ஏன்னா இது பிரதானமா எவ்ரிடே லைஃப்ல எல்லாருக்கும் தேவைப்பட்டுட்டு இருக்கு அண்ட் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது இதை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். ஸோ டோபமைனை நல்ல ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி செக்ரேட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் நம்ம கையில தான் இருக்கு. தேங்க்யூ.